திமுகனால தான் நான் ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கே வந்தேன். திமுக இஸ் அ டேஞ்சர். அது இந்த சொசைட்டியில் எராடிகேட் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டின்னா 100% தமிழ்நாட்டில் பிஜேபி வரவே முடியாதுங்கிறாங்க. பிஜேபி வர வச்சே காட்டுவோம், எல்லாமே சேலஞ்சஸ் பிடிக்கும். 2029 10 லட்சம் கேடர் ஃபீல்டில் இருப்பாங்க பிஜேபி. கருணாநிதி தீய சக்தி, திமுக கெட்டவன், இதுதான் தலைவர் பாலிசி, இதுதான் அம்மா பாலிசி. 30 வருஷம் ஜெயிச்சோம்மா. கலைஞர் பேசினா அப்படியே கூட்டம் ஃபுல்லாக வரும். பேசிட்டு அவர் காரில் போவார், வதர அப்படின்னு காட்டுவான். அதனால இப்போ சென்னை மாவட்டத்தில் எடுத்திருந்தா, சென்னை மாவட்டத்தில் எத்தனை திமுக மாவட்ட செயலாளர்களையும் கட்சிக்காரங்களையும் சேகர் பாபு அவங்களை இறக்கினை கட்சியை வளர்த்துருக்க முடியும். விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. நான் தான் சொல்றேன், இது அப்படியே 2006 நான் பார்க்குறேன். விஜயகாந்த்னால நாங்கள் ஆட்சி இழப்போம் அப்படின்னு நினைச்சோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சாரு. விஜயகாந்த்னால மட்டும் சாதிக்க முடியாததை இன்னைக்கு சோஷியல் மீடியானால பிளஸ் விஜயோட பிரசன்ஸ்னால சாதிக்க முடிஞ்சா எங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் சார். ஒரு அரசியலில் இன்ட்ரெஸ்டே இல்லாத தன்னுடைய பையனை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, அந்த மந்திரியிலேருந்து துணை முதல்வர் ஆக்கி, 75 வயசு இருக்கிறவங்க, 80 வயசு இருக்காங்க, எல்லா மந்திரியும் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குன்னா அவர் காலில் விடுறாங்க பப்ளிக்கா. பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி பிஜேபியில் சேர்ந்தாலே உடனடியாக வெரி நெக்ஸ்ட் டே அவர் அறிவற்றவராக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல், ஒரு விமர்சனம். ஒரு எந்த மீடியாவும் கவர் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நேரடியாக போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கு. சார் நீங்க திருப்பரங்குன்றம் ஒன்று போதும் சார் அவங்க முடிக்கிறதுக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மற்றும் ஒட்டுமொத்த பூத் கமிட்டிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய கல்வியாளர், அரசியல்வாதி என்ற பன்முகம் கொண்ட திரு ஜெயப்பிரகாஷ் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவருடன் தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். இருக்கீங்க சார்? தேங்க்ஸ் ஃபார் தி இன்வைட். தேங்க்யூ சார். எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களோட உரையாடுறது. ஒரு கல்வியாளர் அரசியல்வாதியாக மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பரபரப்பாக அந்த 2024 when you join பிஜேபி அப்போ நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். சமீப காலமாக சில பேட்டிகள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, உங்களுடைய அந்த இளமை பருவத்தில் யூ ஸ்டார்டட் யுவர் பொலிட்டிக்கல் ஜேர்னி ஃப்ரம் ஏஐடிஎம்கே. ஸோ அந்த டேஸ்க்கு போகலான்னு நினைக்கிறேன் சார். எங்கே தொடங்கினது இந்த அரசியல் ஆர்வம்? உங்களோட பூர்வீகம் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் அரசியல் ஆரம்பம் 1972 தொடங்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதற்கு முன்னாடியே என்னுடைய மாமா, தாய் மாமன் எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்தார். அப்போ அவர் பகுதி செயலாளர், தொகுதி செயலாளர். ஓகே. அப்போ 72 அன்னைக்கு இரவு கட்சி மாறுறது. அப்போ திமுக எங்கள் இரவு பாடசாலையில் திமுகவுடைய கொடி பறந்துட்டு இருக்கோம். அப்போது நிறைய பணம்லாம் இருக்காது எங்ககிட்ட. அப்போது அந்த போலை இறக்கி கருப்பு சிவப்புக்கு நடுவில் வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறதுக்கான முதல் வேலை தான் என்னுடைய வேலை. அதை அடிக்கும்போதே அதை அடிக்கக்கூடாதுன்னு போலீஸ்காரன் அன்னைக்கு நைட்டே அந்த பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என் முதுகில் அடிச்சது தான் முதல் அடி எனக்கு அரசியலில். ஸோ அப்படி ஒரு அரசியல் ஸ்டார்ட் தான் அதனால் என்னுடைய அரசியல் அனைத்துமே வட சென்னையிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான். அங்கே ஒருத்தருக்கொருத்தர் உதவியாக இருப்பது தான் அரசியல். நான் ஆரம்ப காலத்தில் 83 மாணவர் அணியில் மாவட்ட செயலாளராக இருந்தேன். அப்புறமா 90, 91 வரும்போது அவர் அமைச்சர் ஆகிட்ட உடனே அரசியல்லாம் உனக்கு வேண்டாம், நீ பின்னாடியே இருந்துக்கோ, தேவைன்னா யூஸ் பண்ணுறோம் நாங்கள். பட் எப்படியுமே நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதே இடத்துலையே அங்கேயே சுற்றி வரும்போது நேரடியாக அரசியல் எந்த பதவியில் இல்லைன்னாலும் நான் கம்ப்ளீட்டாக அரசியலுடைய இத்தனை வருஷத்தோடைய தமிழக அரசியல், சென்னை தான் மையம், அதோடைய மையம் இந்த கோர் நார்த் சென்னை, அங்கே பழகிய அரசியல் தான் என்னுடைய அரசியல் அனுபவம். கிரேட். ஸோ ஒரு ஜேர்னி அப்படியே கடன்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க. அவர் இறந்த பிறகு 24 என்னுடைய ஒரு பர்டிகுலர் லெவல் வந்த பிறகு ஒரு
இந்திய நாட்டுக்கு ஒரு ஒரு தேவை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா. அந்த ஒருங்கிணைந்த இந்தியா வந்து பிஜேபியும் மோடியும் தான் தர முடியும். எல்லாமே சேலஞ்சஸ் பிடிக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பிஜேபி வரவே முடியாதுங்கிறாங்க. பிஜேபி வர வச்சே காட்டுவோம். இது வந்து எண்ட் டு எண்டு. இப்போ ஃப்ரம் நவ் டில் எண்ட் ஆஃப் மை லைஃப் அதை செஞ்சு காட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு வெறியில் இறங்கி வேலை செய்ய வந்திருக்கேன். கிரேட் சார். சார் நீங்கள் மதுசூதனன் சாரை பற்றி லைட்டாக அப்படி தொட்டிங்க. நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது லைக் என்னோட இளம் பிராயங்களில் அவரை பற்றி ஏதாவது ஆர்டிக்கலில் எனக்கு கொஞ்சம் முரட்டு பக்தர் எம்ஜிஆருக்கு அப்படின்னு கூட அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஈவன் ஜெயலலிதா அவர்களுக்கும் அவர் அப்படி தான் இருந்தார். அவருடைய முகமாக சொல்கிறது என்னென்னா அதிரடியான அரசியல்வாதி. அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் தான் இன்னைக்கு கலைஞர் எல்லோருமே. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரு சேகர் பாபு அவர்கள் எல்லாம் கூட சொல்லலாம். ஸோ அவரிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட என்ன ஒரு விஷயம் இன்றைக்கும் பியாண்ட் பாலிடிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு? சார் நான் 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நீங்கள் என் ஃபேஸை போட்டு ஒரு கட் அவுட்டோ ஒரு போஸ்டரோ ஒரு விளம்பரமோ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். சத்தியமாக பார்த்தது அதை பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, நீ கட்சிக்காரனை ஸ்ட்ரெங்தன் பண்ணு. கட்சிக்காரனை நீ வந்து ஒரு 100 ரூபாய் உன் கையில் இருக்கா, அந்த 100 ரூபாவை கட்சிக்காரனை கொடு. அவன் வந்து சந்தோஷமாயிட்டா அவன் கட்சியை நல்லா வளர்ப்பான். அதனால எங்கள் டச்சு எனக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை விட அந்த கிளை செயலாளர் அப்படின்னு ஏடிஎம்கேல சொல்லுவாங்க, இங்கே கிளை தலைவர்கள். அந்த கிளை தலைவர்கள் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு அவங்களோடையே சேர்ந்து பழகினா அந்த கிளை தலைவர்கள், கிளை செயலாளர்கள், கிளையில் இருக்கிற நிர்வாகிகள் உங்களுக்காக உயிரே கொடுப்பான். நீங்கள் வந்து எப்பேற்பட்ட சோஷியல் மீடியா, எப்பேற்பட்ட அட்வர்டைஸிங் மெட்டீரியல்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த ரேஸ் ஆஃப் த பீப்புள் அதை வந்து நீங்கள் பண்ண அதுதான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சிக்கு எம்ஜிஆர் இறந்து போனார் 87. அதுக்கப்புறமா 2ஆக பிரிஞ்ச அதிமுக திரும்ப ஒன்றா மேடம் இறந்து போகிறாங்க. மேடம் இறந்து போன பிறகு கூட எடப்பாடி அண்ணா வந்து அதை நிறுத்துறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சத்தியமாக லீடர்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒன்லி கேடர். அந்த கேடர் வந்து கீழே தான் வந்தான். இன்றைக்கி நான் இப்போ வந்து ஒரு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த வளர்ச்சியில் வந்து தான் திமுகலேருந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனேன். ஏன் அதிமுக லீடர்ஸ் திமுகவில் ஷைன் பண்ணுறாங்க? நீங்கள் அது ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள். அனிதா ராதாகிருஷ்ணன், செல்வ கணபதி, முத்துசாமி, சேகர் பாபு, இந்த 4 பேருமே செந்தில் பாலாஜி விட்டுட்டீங்க இருங்க. 4 பேருமே வந்து அந்த ரொம்ப ரொம்ப எனக்கு நல்ல பழக்கமானவங்க. அவங்க 4 பேருமே நேரடியாக எம்ஜிஆரும் ஜெயலலிதா கிட்டேயும் சேகர் பாபு என்பவர் எங்கள் மாமா கிட்டேயும் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட அரசியல் பழகி போனவங்க திமுகவுக்கு பாராங்க. அங்கே மறுபடியும் மாவட்ட செயலர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, மந்திரி ஆகிறாங்க, சர்வைவ் ஆகிறாங்க. ஒரு மாற்று கட்சிக்கு போய் சர்வைவ் ஆகிறது ஒரு விஷயம், ஷைன் ஆகிறது அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். பணத்தினால மட்டும் இல்லை, அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து அதிமுகவுடைய ஒர்க்கிங் பேட்டர்னை நான் பிஜேபிக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். அது வந்து அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பிஜேபிக்கு எஃபெக்ட் ஆகும். எப்படின்னா பெரிய லெவலில் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் எப்படி வரும்னா, எம்ஜிஆர் மேலே இருந்த வெறி, என் அம்மா ஜெயலலிதா மேலே இருந்த ஒரு அன்பு பாசம், இது அனைத்தும் ரெண்டும் கலந்தா எப்பேற்பட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்க கேடர் வந்து பிஜேபி கேடர். அதை வந்து நான் வந்து கண்கூடாக 2024 எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் பார்த்தேன். அங்கே நான் ஒரு 1.5 months தங்கியிருந்தேன். நிறைய கேடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, மண்டல் தலைவர்கள், சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் எல்லாருமே ஒரு ஹோட்டலில் ஒரு சர்வராக இருப்பாங்க, ஒரு சின்ன கடையில் ஒரு ஹெல்ப்பராக இருப்பாங்க. ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு பெர்மிஷன் போட்டு வந்து 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு டீ ஒரு சாப்பாடு கூட எதிர்பார்க்காம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கமிட்டட் கேடருக்கு தலைவர்களுக்கும் ஒரு 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 கனெக்டிவிட்டி, அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்திட்டா நான் வந்து எனக்காக பெருமைக்கோ இவங்க சொல்கிற எல்லா கேல்குலேஷன்ஸ்லாம் விட்டுருங்க. 2029 10 லட்சம் கேடர் ஃபீல்டில் இருப்பாங்க பிஜேபியில். இந்த நாட்டுக்கு பிஜேபி என்பது
ஒரு இன்றியமையாத ஒன்று, கண்டிப்பாக வந்தே ஆனோம். இந்த நாட்டை காப்பாற்றணுன்னா, இந்தியாவாக இருக்கணும்னா பிஜேபி கண்டினியூ ஆனோன்னு நினைக்கிற மக்கள் வந்து மிக 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 அதிகம் சார். இது வந்து நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு எந்த இடத்துக்கு வேணால் போங்க, அப்பா நம்ம இந்தியா ஒன்றா இருக்கணும்னா மோடி இருக்கணும் பிரைம் மினிஸ்டர், irrespective ஆஃப் பார்ட்டி லைன்ஸ். அப்சல்யூட்லி. அது வந்து அது ஏன் டெவலப் ஆகுதுன்னா வேர்ல்ட் ஆர்டர் மாறி போச்சு சார். இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ நைஜீரியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸோ, இல்லை சுதானில் இருக்கிற முஸ்லிம்ஸோ, இல்லைன்னா பங்களாதேஷில் இருக்கிற முஸ்லிம்ஸோ, இல்லை பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லிம்ஸோ எல்லாம் லண்டன் போகணும், வெஸ்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கல்ல. வை நாட் துபாய்? ஏன்னா இந்த டெவலப்டு முஸ்லீம் ஸ்டேட்ஸ் கூட இவங்க வந்தால் ஒரு டேஞ்சர், பங்களாதேஷிஸோ பாகிஸ்தானிஸோ வந்தால் ஒரு டேஞ்சர்னு முஸ்லீம் கண்ட்ரிஸே ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்சல்யூட்லி. அப்போது நாம் இந்தியாவில் மோர் அண்ட் மோர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், லீகலாக யார் வேணால் வரலாம் சார், ரைட் பாது. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை யார் நிறுத்துவா? பிஜேபி தவிர. மற்ற எல்லாருக்கும் 53 நாடு இருக்குது, முஸ்லீம் நாடு. மல்டிபிள் கிறிஸ்டியன் நாடு இருக்குது. ஹிந்துஸ்க்கு ஒரே நாடு இந்தியா. 150 கோடி பேர். எந்த நாட்டிலையாவது அகாமடேட் பண்ண முடியுமா? ஸோ இந்த நாடு ஹிந்து நாடாக இருக்கணும், இருந்தே ஆகணும். அது வந்து மற்றவங்க எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஹிந்து நாடாக இருக்கணும். ஏன்னா எங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆகிறாங்களோ அங்கெல்லாம் ஷரியா லா வந்துடும். கரெக்டாக? எங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ யூ கேன் ஆல் அது மாதிரி இந்தியா வந்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஹிந்து மெஜாரிட்டியிலிருந்து வேற எந்த மெஜாரிட்டிக்கும் மாறக்கூடாதுன்னா அதுக்கு பிஜேபி ரூல் பண்ணும். இந்தியா 500 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னா, வேற ஹிந்து நாடா இல்லைன்னா இந்தியர்களுக்கு வேற எங்கேயுமே இடம் இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக பிஜேபி ரூலில் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. கிரேட் சார். ஆக்சுவலி நான் கேட்கலான்னு நினச்சேன். என்னென்னா மாமா வந்து அதிமுகக்காரரு, நீங்கள் அதிமுகவில் இருந்து தான் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிங்க. ஒரு அரசியல்னு வரும்போது ஏன் நீங்கள் அதிமுகவுக்கு போகலன்னு கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பதிலே சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ தெரியுது இந்த தாட் ப்ராசஸ்க்கு நீங்கள் பிஜேபியில் தான் இருக்க முடியும். யூ ஹேவ் சூசன் தி ரைட் பார்ட்டின்னு. இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் ஷுட் சூஸ். ஏன்னா வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒத்துமையாக இல்லைன்னா மறுபடியும் த கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம் வேர்ல்ட் வில் கம் டு கான்கர் இந்தியா. வை? பிகாஸ் இங்கே இருக்க இன்டலெக்சுவல் ரிசோர்ஸ் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இன்டலெக்சுவல் ரிசோர்ஸ் இல்லைங்க. அதனால் ப்ளீஸ் ரியலைஸ் எவ்ரி இண்டியன் தட் இட் இஸ் யுவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் இந்தியா ஃபார் த நெக்ஸ்ட் 100 years. நிறைய ஆங்கிள் தொட்டுட்டீங்க. அதனால் நான் திரும்ப ஒரு கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். வாட் யூ ஆர் இன்டு உங்களோட ஃபுல் டைம் ப்ரொஃபஷன்? ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், அது மாதிரி பல முகங்கள் வச்சுருக்கீங்க சார். நான் வந்து ஒரு 10 மேற்பட்ட நிறுவனங்கள் நடத்துகிறேன், இந்தியாலையும் சரி அப்ராட்லேயும் சரி. சரி. ஸோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து வாட்டரில் இருக்கேன், மைனிங்கில் இருக்கேன், தென் வி ஆர் இன்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன். கருடா ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கம்பெனி நடத்துகிறாரு. என்னுடைய அதர் சன் ஹூஸ் இன் பாஸ்டன் ரன்ஸ் 2 successful companies which Melinda Gates Foundations have invested. I'm a complete person, right? So the rest of my life is for BJP and for the nation. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்னன்னா பொதுவாக தமிழ்நாட்டில், ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியலை அப்படியே ஒரு ஸ்லைஸ் டவுன் பண்ணி உங்களுக்கு ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தில் பின்னோக்கி ஒரு 50 வருஷத்தை பார்க்குற ஒரு பார்வை இருக்கிறதுனால கேட்குறேன். பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி பிஜேபியில் சேர்ந்தாலே உடனடியாக வெரி நெக்ஸ்ட் டே அவர் அறிவற்றவராக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல், ஒரு விமர்சனம், ஒரு பார்வை. தமிழ்நாட்டில் மட்டுமா? தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா. ஒரு உதாரணத்துக்கு எப்படிங்க இந்த பிஜேபிக்குள்ள இல்ல, நான் இதை வந்து எதிர் திசையில் நான் பயணப்பட்டவங்கிறதுனால சொல்றேன். நானே இந்த மாதிரியான விமர்சன கணைகளை தொடுத்த இடத்துல இருந்து தான் காலப்போக்கில் ஒரு 10 வருஷத்துல அப்படியே நடந்து இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு? என்கிட்ட எப்படின்னா, நான் திரு ராஜா அவர்கள், கனிமொழி அவர்கள், தயாநிதி மாறன்லாம் ஒரே சமயத்தில் டெல்லி டு சென்னை வந்தபோது உட்காந்து ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருடைய ஆச்சரியம் என்னென்னா, நான் மாணவரணியில் இருக்கும்போது நிறைய தமிழ் மன்றங்கள் நடத்திருக்கேன். அப்போ எல்டிடிக்கு சப்போர்ட்டாக பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம். நான்லாம் காலேஜஸை வந்து 1 month 2 months எல்லாம் மூடியிருக்கேன். அப்போ அருள்மொழி அவர்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணாங்க, எம்ஏ இங்கிலீஷ் லிட். அவங்க எங்கள் காலேஜில் தான் படித்தாங்க, பிரசிடென்சியில். ஸோ அப்போ இருந்த ஜேபி இஸ் அ டிஃப்ரெண்ட் காய். அப்போ வந்து
இப்படி அப்போ ராஜா என்கிட்ட வந்து இவ்வளவு பாத் வந்து உன்னை நீ வந்து இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி எப்படி நீ வந்து பிஜேபியில் சேர்ந்தேன்னு நான் சொன்னேன், நீ உங்களால தான் அப்படின்னு, திமுகனால தான். ஏன்னா நீங்கள் வந்து விஸ்வகர்மா பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க கம்ப்ளீட்டாக, ஃபாதர் சன் பேரன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் டைம் ஒரு கடை மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒரு திமுக அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து சோஷியல் காசு, சமூக நீதி அப்படிலாம் இருந்த ஒரு கட்சி கம்ப்ளீட்டாக ஒரு முஸ்லிம் கிறிஸ்டியன் அப்பீஸ்மெண்ட், இது ரெண்டுக்கு தான். 2 பேரை அப்பீஸ் பண்ணுறாங்க, மீதி பேரை ஹிந்துஸை எதிர்க்கிறாங்க, நேரடியாக எதிர்க்கிறாங்க, கோபமாக எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை எதிர்க்க யாருமே பயப்படுற ஒரு காலகட்டங்கள் ஆட்சி வந்துட்ட உடனே, அது எப்பயுமே நடக்கும். திமுக ஆட்சி வந்துட்ட உடனே நீங்கள் 2006 to 11 சன் டிவி பற்றி எரியும், அங்கங்கே கொலை நடக்கும், அது நடக்கும், ஒவ்வொருத்தரும் குறுநில மன்னர்கள் ஆவாங்க. 2011 ஜெயலலிதாங்க ஒரு ஆளுமை இருந்தனால அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. தமிழ்நாடு இயல்பு நிலைக்கு திரும்ப. ஆமாம், ஆனால் இயல்பு நிலைக்கு திரும்பும். ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த இயல்பு நிலைக்கு திரும்புகிற அளவுக்கு ஒரு கிருஷ்ண பரமாத்மா தேவைன்னா அது மோடி தான். ஹிந்துஸ் வந்து ஒரு ஃபியர்ஃபுல் சிட்டிசன்ஸ். நான் எப்படி வந்து பங்களாதேஷில் ஹிந்துஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஹிந்துஸ் பயந்து இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இன்னைக்கு பங்களாதேஷில் ஹிந்துஸ் தைரியமாக இருக்காங்களா? யாராவது விபூதி வச்சுன்னு வர முடியுதா? கொள்றான், எரிக்கிறான். இங்கே நம்மளை பண்ணாததுக்கு காரணம் நம்ம ஹிந்துஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால. அதனால திமுகனால தான் நான் ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கே வந்தேன். திமுக இஸ் அ டேஞ்சர். அது வந்து இந்த சொசைட்டியில் வந்து எராடிகேட் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டின்னா 100% அது. அவங்க பேசுறதெல்லாம் ஆன்டி ஹிந்து. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அ கம்யூனல் பார்ட்டி? எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் சப்போர்ட்ஸ் ஏ ரிலிஜன், இங்கே 2 ரிலிஜன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அண்ட் டிமீன்ஸ் and destroys and tries to destroy other religions or other faiths is called a communal party. இது இல்லைன்னு ராஜாவே வந்து ஆர்கியூ பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஒரு டிஆர் பாலுங்கிற ஒரு ஃபார்மர் மினிஸ்டர், நான் சரஸ்வதி கோயிலை இடித்தேன், நான் அந்த கோயிலை இடித்தேன், நான் இந்த கோயிலை இடித்தேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாஸ்கை இடித்தேன், இந்த சர்ச்சை இருச்சுன்னு சொல்ல முடியுதா? கரெக்ட். ஆனா மக்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தி அவங்களை தேர்ந்தெடுக்கும் போது அது மக்களுக்கான ஒரு இஷ்யூ. எப்ப சார் ஜெயிச்சாங்க அவங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 வருஷம். அவங்க சொல்லுவாங்க, மறுபடியும் மதுசூதன் அவர்களை சொல்கிறேன் ஒரு இன்சிடெண்ட். நாங்கள்லாம் உட்காந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். அப்போ வந்து தரங்கை கண்ணன் ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். போர்ட்ரஸில் எம்ப்ளாயி அவர் வந்திருக்கும்போது நான் சொன்னேன், ஆனால் என்னென்னா நீங்கள் அதிமுக பாலிசியே இல்லைன்னு, சும்மா டு பிக் இஸ் பிரெயின்ஸ். நீ எங்களுக்கு என்ன பாலிசி இல்லைன்னு சொல்கிற, அந்த பாலிசி இந்த பாலிசின்னு வந்தார். ஸோ எங்கள் மாமா வந்து அப்படியே தூங்கி எழுந்துட்டு ஒரு சாம்னா சிகரெட் அப்படியே பிடிச்சிட்டு வந்தார். என்னடா டிஸ்கஷன் பண்ணுறீங்கன்னார். நாங்கள்லாம் வந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள், மாணவரணி மாவட்ட செயலாளர்கள் தான், நாங்கள்லாம் மாணவரணி மொத்த பேர் இருந்தோம். இந்த மாதிரி அதிமுக பாலிசி இல்லைன்னு அவர் சொல்கிறாருன்ட்டு என்னை போட்டு கொடுத்துட்டார். நான் சொன்னேன், நீ தீர்ந்தன்றான்னு. நான் சொன்னேன், என்னடா பாலிசி வேணும் உனக்கு? கருணாநிதி தீய சக்தி, திமுக கெட்டவன், இதுதான் தலைவர் பாலிசி, இதுதான் அம்மா பாலிசி. 30 வருஷம் ஜெயிச்சோம்மா. அங்கே வந்து பெரிய பேச்சாளர்கள், எப்பேற்பட்ட உரையாளர்கள் எல்லாம் இருந்தாங்க. கலைஞர் பேசினா அப்படியே கூட்டம் ஃபுல்லாக வரும். பேசிட்டு அவர் காரில் போவார், வதர அப்படின்னு காட்டுவான். அதனால அவர் நான் ஸ்டாப்பாக 48, 34, 22 தோத்துட்டே தான் வந்தாரே தவிர, சார் அமெரிக்காவிலேருந்து ஜெயிச்சார் சார். இந்த அம்மா 2016 ஜெயிக்கும்போது வரவே இல்லை சார். மொத்தம் 6 எலெக்ஷன் கேம்பெயின் வந்தாங்க. சர்ன்னு ஹெலிகாப்டரில் இறங்குவாங்க, கூட்டம்லாம் ரெடியாக இருக்கும், செய்வீர்களா அப்படின்னு செஞ்சுட்டு போட்டாங்க. ஸோ திமுக ஜெயிக்கிறதுங்கிறது எப்பெல்லாம் அதிமுக வீக்காக இருக்கும். அப்படியே இப்போ 21 எலெக்ஷன்ஸ்க்கு வரேன். 21 எலெக்ஷன்ஸில் அமமுக, விஜயகாந்த் கட்சி ஒன்றா இருந்தாங்க, ஏடிஎம்கே பிஜேபி இவங்க 2 பேர் சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக 100 சீட் ஜெயிக்கிறாங்க சார். 24 சீட்டில் அமமுக செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஒரு சீட்டில் அமமுக செகண்ட் பிளேஸ். 75 எம்எல்ஏ நாங்கள் சிட்டிங் இருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் முடிஞ்சிச்சு சார். 100 சீட் ஜெயிச்சிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், பொன்முடி மாதிரி பாப்புலரான எம்எல்ஏ எல்லாம் திருப்பி ஜெயிப்பாங்களா?
இப்படி போட்டு இவங்கன்னா திருப்பி ஜெயிப்பாங்களா? இல்லை, நான் அதுதான் கேட்க வரேன். இப்போ ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. 21ல மிஸ் பண்ண டிடிவியே உள்ளார கொண்டுட்டு வந்தாச்சு. ஐ ஹோப் பிரேமலதா விஜயகாந்தும் வருவாங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறேன். வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அலையன்ஸ் ஒன்று இன்னைக்கு ஒரு இன்டாக்டா ஒரு அணி ஒன்று கட்டமைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. பட் அரித்மேட்டிக்கா இந்த அணி திமுகவை வீழ்த்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றது இப்போ மார்க்கெட்ல வரக்கூடிய எந்த ஒரு சர்வேவையும் நான் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா நாங்களும் சர்வே பண்றோம். ஒரு சர்வேவுடைய சாம்பிள் சைஸ் என்ன, ஓட்டிங் பேட்டர்ன் என்ன, அது உங்களுக்கு தெரியும். பூத்துக்குள்ளார போய் அந்த பொத்தானை அழுத்தும் போது அவங்களுடைய மனநிலை என்னென்ன விஷயங்கள்லாம் மாறும், அதை அழுத்திட்டு வந்து வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க, யாருக்கு போட்டதை என்னவா மாற்றி சொல்லுவாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த அலைன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு அணியில் இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, அமமுக, பாமக மற்றும் சில கட்சிகள்னு இருக்கக்கூடிய இந்த அணியை வச்சுக்கிட்டு நீங்கள் திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸி சார். எப்படி சார் லாஜிக்கலா சொல்லுங்க. சார் நான் லாஜிக்கலா எனக்கு வந்து இந்த சர்வே இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார். எனக்கு வந்து ஓட்டு வந்து அந்த லாஸ்ட் 15 டேஸ் எலெக்ஷன் எப்படி நடக்குங்கிறது கடவுள் புண்ணியத்தில் அந்த அங்கிருந்த வாசமும் அதனால நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே பிரமாதமான அலையன்ஸுங்கிறீங்க, கரெக்டா? திமுகக்கு தவிர ஓட் பேங்க் இருக்கிற அலையன்சஸ் ஃபர்ஸ்ட் சவுத் எடுத்துப்போம். சவுத்தில் டிஎம்கேக்கு யார் ஓட் பேங்க் அலையன்ஸ்ல? காங்கிரஸ். காங்கிரஸ் டு சம் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். நல்ல எக்ஸ்டென்ட்டே கொடுங்க. ஸோ வாட் எவர் என்ன ஓட்டு திமுக வாங்குதோ அது வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றது கிட்டத்தட்ட பிடிக்காத அலையன்ஸ் தான் வரும். இந்த எண்டில் கண்டிப்பாக ஒருத்தர் தோக்கடிச்சுப்பாங்க. அதனால காங்கிரஸ் எவ்வளோ சீட் நிற்குதோ அவ்வளோ சீட்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். அதில் 100% ஷுவர். அதனால தான் கம்மியாக கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவங்க வராங்களா போகிறாங்களா அது விட்டுருங்க உங்கள் அலையன்ஸு. சவுத்தில் அவங்க கூட அலையன்ஸில் திமுக அப்படிங்கிறது தலையாக நிற்குது. இல்லைனா ஒரு 5% அவ்வளோதான் வந்து காங்கிரஸுடைய ஓட்டு அப்படின்னு நான் சொல்ல. நீங்கள் ஒரு 4000 ஓட்டு 5000 ஓட்டு இருக்குன்ட்டு அவங்க தளபதினு எம்எல்ஏவே சொல்லியிருக்காரு. ஊரில் 5000 ஓட்டு தான் இருக்கும்னு. அவரும் சவுத் தானே. அப்போ 5000 ஓட்டுன்னா ஒரு 2 லட்சம் ஓட்டில் 5000னா எவ்வளோ சார்? 5%? இல்லை, ஈவன் லெஸ் தென் தட், 2.5%. ரைட். நான் 5% கொடுக்குறேன் சார். சரியா? காங்கிரஸ் 5%. 5% ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லை அப்படியே விட்டுடுங்க. திமுக வாங்கின ஓட்டு அவங்க அப்படியே வாங்கினா கூட அவங்க கூட அலையன்ஸ் ஃபேக்டர் இதுதான். இதுவே அண்ணா திமுக பிஜேபி அலையன்ஸில் பார்ப்போம். அண்ணா திமுக அமமுக கிருஷ்ணசுவாமி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள் ப்ளஸ் பிஜேபி வந்து சவுத்தில் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஈவன் வெஸ்ட்டை விட சவுத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட். இந்த அலையன்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் நீங்களாம் நம்பர்ஸ் பீப்புள் இது எடுத்துக்கோங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் பாலும் தேனும் வந்தால் கூட எந்த கவர்மெண்ட்டுக்குமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆன்டி இன்கம்பன்சிக்கு குறையே கிடையாது. லா அண்ட் ஆர்டர், செய்யாத ப்ராமிசஸ், அதெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணவே வேண்டாம். லிஸ்ட் பண்ணதில் சவுத்தில் அவங்களுக்கு அலையன்ஸே இல்லை சார். கண்டிப்பாக நிறைய சீட் நீங்கள் பாருங்கள். எண்ட் ஆஃப் இட் இந்த இன்டர்வியூவை ரீவைண்ட் பண்ணி சீட் அலோகேஷன் ஆன பிறகு பாருங்கள், காங்கிரஸுக்கு சவுத்தில் நிறைய சீட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க தோற்றுருவாங்கன்ட்டு. சரியா? அடுத்தது வெஸ்ட்டு. அது வந்து கோட்டை. வெஸ்ட்டுங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் செய்கிற கோட்டை. அதனால தான் அவங்க வந்து செந்தில் பாலாஜியை அங்கே அலோகேட் பண்ணி அங்கே அவங்க ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறாங்க. பட் வேலுமணியோ இல்லை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோ இல்லை அண்ணாமலை அவர்களோ இவங்கெல்லாம் சேர்ந்தாவே வெஸ்டர்ன் சென்ட்ரல் வந்து ஒரு வெரி வெரி பியூட்டிஃபுல்லி நிட். ஸோ வெஸ்ட்டும் சவுத்தும் உங்களுக்கு பெருசாக அடிப்படும். எங்கள் நார்த் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பிஎம்கே ஹியூஜ் ஸ்ட்ரென்த், ரைட்டுங்களா? அதுக்கு ஈக்குவலாகவே வச்சுக்கோங்க விசிகே. ஓகே, ரைட். இல்லை அதான் கேட்குவாங்க நான் சொல்ல அதுக்கு. ஸோ அப்போ ஸ்டில் பிஜேபியும் அதிமுக ஓட்டு வர்சஸ் டிஎம்கே ஓட்டு. ஸோ மெட்ராஸில் சார் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, வாட்டரு, டே டு டே லா அண்ட் ஆர்டர், விமென்ஸோடைய அன்சேஃப்டினஸ்ஸு, திமுகவில் இருக்கிற திமுககாரன் தான் இந்த ஃபேமிலி பாலிட்டிக்ஸை தோக்கடிக்க போகிறாங்க. அதை விட்டுருங்க. லெட் மீ டாக் ஒன்லி அபவுட் அலையன்சஸ். அப்போ டெல்டா மட்டும்தான் ஸ்ட்ராங். சரியா? டெல்டாவில் அப்சல்யூட்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெரி குட், ஃபென்டாஸ்டிக், குட் அனாலிசிஸ். டெல்டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டெல்டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவர் நேரு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? கைவிட்டாங்க.
சார் யாராவது ஒருத்தங்க sir, இருங்க, அவர் let me come to you. I'll come to you. யாராவது ஒருத்தங்க அவங்க ஓன் கவர்மெண்ட்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் ஃப்ரம் இடி வந்தா நான் வந்து டீட்டெயில் என்கொயரி, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் என்கொயரி போடுவாங்களா? இப்போ நேருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல இது கோர்ட் உத்தரவு விட்டதற்கு பிறகு இது இல்லையே, நடக்குது. இல்லை சார். இடி வந்து லெட்டர் அனுப்புது. ம். லெட்டர் அனுப்பிச்சிட்ட உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டு டீட்டெயில் என்கொயரி போட்டுறாங்களா? நான் சிம்பிள் கேள்வி கேட்குறேன். இதே மாதிரி இடி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பேப்பர் அனுப்பிச்சிருந்தா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் டீட்டெயில் என்கொயரி போட்டிருப்பாங்களா? இப்ப சார் அங்க கட்சி நடக்கல சார். நீங்க வந்து இப்ப நேருவுக்கு வந்து கொம்பு சீவுறீங்க. இல்ல நான் கொம்பு சீவல சார். அவங்க மனநிலையை பாருங்க. அவர் 50 சீட் 60 நேரு சீட் சோ ஹாப்பி நோ. இப்ப கூட Correct. திருச்சியில பெண்கள் மாநாடுல அதெல்லாம் அவர் தான் பிரமாதம். வெற்றிகரமா கண்டிப்பா பண்ணுவார் சார். நீங்க ஆனா ஒரு மனநிலையை பாருங்க. கட்சிக்காரங்களுடைய மனநிலை என்ன? நம்ம கைவிட்டுறாங்க. கட்சி வந்து கைவிட்டுருது சார். இது ஏற்கனவே நடந்திருக்கு. நான் வந்து மற்றவங்க சொன்னது சொல்லலை. 2006 மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவங்க தோத்துட்டுறாங்க. 2006 இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கும்போது அம்மா கூப்பிட்டு பேசுறது என்னென்னா, மாவட்ட செயலாளர்கள் எல்லார்ட்டையும் அதிமுக தோக்கலை, நான் தோக்கலை, நீங்களே உங்களை தோக்கடிச்சுக்கிட்டீங்கன்னு. இந்த ஃபேமிலி, அதாவது பையன், மாப்பிள்ளை அண்ட் சிஎம், இவங்களை தவிர தெர் இஸ் நோ டிசிஷன் மேக்கிங் அவுட் சைட் இட். ஒரு ஐபிஓ, ஒரு துரைமுருகனோ, ஒரு வேலுவோ, ஒரு நேருவோ யாருமே இன்வால்வ்ட் இல்லை எனி ஆஃப் த பாலிசி மேக்கிங்கில், எனி ஆஃப் த டிசிஷன் மேக்கிங்கில். இட் இஸ் பிகம் அ ஷாப் சார். ஒரு சின்ன கடை மாதிரி ஆயிடுச்சு திமுக. எப்படி வைடாக ஒவ்வொரு ஏரியாலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய தலைமையாக நினச்சிட்டு இருந்தவங்க, அது வந்து கோபாலபுரத்தில் ஒரு தலைமையாக மாறி அப்படியெல்லாம் இருந்த அந்த தலைமை இன்னைக்கு வந்து சித்தரஞ்சன் சாலையில் மட்டுமே குறுகி போச்சு. அதோடைய எஃபெக்ட் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு தெரியும். இல்ல இது உங்களுக்கு இந்த வருத்தம் இருக்கு, ஆதங்கம் இருக்கு. இது கட்சிக்காரங்களுக்கு இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு எதுக்கு சார் வருத்தம், ஆதங்கம்? இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபீல் அந்த இல்ல சார். நான் வந்து வந்திருக்கணும். என்னுடைய ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஆர்மியோ ஒரு எதையோ அதை அனலைஸ் பண்றேன். இன்னைக்கு யார் வந்து டிஎம்கே நடத்துறா? செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், முத்துசாமி, ரகுபதி, இவங்க 5 பேருமே இதே திமுகவில் இருக்கிற மற்ற அமைச்சர்கள் எல்லாம் எதிர்த்து அவங்கள அழித்து அவங்கள வந்து எந்த லெவலுக்கெல்லாம் கொண்டு போய் கீழே இறக்கி அந்தந்த மாவட்டத்தில், இப்போ சென்னை மாவட்டத்தில் எடுத்திருந்தா சென்னை மாவட்டத்தில் எத்தனை திமுக மாவட்ட செயலாளர்களையும் கட்சிக்காரங்களையும் சேகர் பாபு வந்து அவங்கள இறக்கினை தன் கட்சியை வளர்த்துருக்க முடியும். அப்போ இப்போ திருப்பி அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஒரிஜினல் திமுக காரனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல அவங்க இன்னும் இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க சார். ஓகே சார், அவங்கெல்லாம் தான் இவங்களை வந்து 2021 ஆட்சி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட திமுக வெறும் ஸ்டாலின் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண வருது. அகெயின்ஸ்ட் பஞ்ச பாண்டவர்கள். நடுவில் வந்து மோடிஜி நிற்கிறார், இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் பிஎம்கே, அதுக்கப்புறமா ஏஎம்எம்கே ஜாயின் பண்ணி யூ லுக் அட் இந்த ஒரு அலையன்ஸை பாருங்க. அந்த சைடில் திமுக, அவங்க அப்பா பையன், அவங்க மகள் கலைஞர் அவங்க மகள், இந்த 3 பேரும் ஒரு ஃபேமிலி மட்டும் வந்து ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியும். வெறும் பணபலத்தாலையும் அவங்க பதவியில் இருக்காங்கங்கிற ஒரு கவர்மெண்ட்டை வச்சும் பண்ண முடியும்னா எலெக்ஷன்ஸ் வேற பண்ண முடியாது சார். ஓகே, இல்லை இதில் உங்களோட அசஸ்மெண்ட்டை நானும் அதை ஆமோதிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இந்த ஒட்டுமொத்த ரிவ்யூ பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க. ஓகே, இல்லை இந்த விஜய்னு ஒரு ஃபேக்டரையே நீங்கள் உள்ளுக்குள்ளார டிஸ்கஷனுக்குள்ளாரே கொண்டுட்டு வரல. ஏன்னா விஜய் என்ன சொல்றாருன்னா, இங்கே பல அணிகள் இருக்காங்க, நம்ம தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் ஒரு அணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படிங்கிறாரு. அவர் அதிமுகவை ஒரு ஃபேக்டராகவே வச்சு அவர் ஆக்சுவலாக வந்து இன்னும் எலெக்ஷன்ஸுக்கு வரல சார். இவரை விட பெரிய லீடர் நான் வந்து 2006 விஜயகாந்த் நினைப்பேன். ஏன்னா அவர் கோ டு பீப்புள் பர்சன், எப்பயுமே ரோட்லேயே இருப்பார். யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம். அவரை வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் அவருடைய கட்சி ஆஃபீஸில் சாப்பிடுவாங்க. இவர் கட்சி ஆஃபீஸ்க்கு எப்பயுமே வருவார் போவார். ரொம்ப ஈஸி டு அப்ரோச் பர்சன். எலெக்ஷன் அந்த லாஸ்ட் 15 days நான் இப்போ ஏர்லியாக சொன்ன மாதிரி சார், அது வந்து ஒரு புயல் மாதிரி. அந்த புயல் அப்போது ஸ்ட்ராங் ரூட் இருக்கிற மரம் தான் நிற்க முடியும். விஜய்க்கு இல்லைங்கிறீங்களா?
யாருக்குமே புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு அமைப்பு போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆனா நாளாகும் ஒரு நற்பணி இயக்கங்களா வச்சிருந்தது எக்ஸாக்ட்லி சார். அதாவது ரூட்டுங்கிறேன். நீங்க அது வந்து ரூட்டா கன்சிடர் இல்ல ரூட்டா இல்ல சார், செடிகள் நிறைய இருக்கலாம். ம். ரூட்டுங்கிறது அந்த 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 ஏரியாவை முழுசா தெரிஞ்ச ஒரு ஏரியாவை ஃபுல்லா தெரிஞ்ச நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ். ஒரு ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு ஆட்கள் இப்போ அந்த மாதிரி ஆழமான ஆளுன்னா எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் மட்டும்தான் இன்னைக்கு அங்கே ஆழமான ஒரு அரசியல்வாதி. ஓகே, ஆழமான அரசியல்வாதி. ஜேசிடி பிரபாகரன் ஒரு ஆழமான அரசியல்வாதி. சரியா? இந்த மாதிரி ஒரு ஆழமான அரசியல்வாதி இருக்காங்க. இப்போ டிப்பிக்கலாக நீங்கள் வந்து ஒரு வேளச்சேரின்னு எடுத்துப்போம் சார். ஓகே, இது வேளச்சேரியில் பகுதியை சேர்ந்து. வேளச்சேரியில் வந்து ஒரு 50 ரசிகர் மன்றம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? 50 ரசிகர் மன்றம் இருக்கும். ஒவ்வொருவருமே வந்து அவருடைய ஃபங்க்ஷன்ஸோ அவருடைய சினிமா வரும்போது அவங்கவுங்க கட் அவுட் வைப்பாங்க, தியேட்டருக்கு போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து அப்படியே நானும் எம்ஜிஆர் மன்றத்துலேருந்து வந்தவன் தான். அதனால் அந்த மன்றம் வந்து விஜய் தான் உயிர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். என்ன ஆகிடும்னா ஒரு பர்டிகுலர் இந்த நீங்கள் ஒருத்தர் மன்றத்துக்கு தலைவர், நான் ஒரு மன்றத்துக்கு தலைவர்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகிடுதுன்னா சீட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எனக்கும் உங்களுக்கும் ஆள் யாருன்னு கூட தெரியாது. நம்ம எல்லாருமே ஒரே வேளச்சேரியில் இருப்போம். நீங்கள் சீட்டை வாங்கிடுவீங்க. உடனே நான் எவ்வளோலாம் உழைச்சேன், எனக்கு நான் சீட்டு கிடையாது அப்படின்னு நான் ஒரு வருத்தத்தில் இருப்பேன். எல்லா கட்சியிலும் இது இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனால் அங்கே ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு தொகுதி செயலாளர், டேய் வாடா வா, அவன் நம்ம தம்பி தான், நீ வாப்பா, நீ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆள் தெரியுமா, நீ வா உட்காரு, எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணு. அதை செய்யறதுக்கான டைமோ இதுவோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பே அவங்ககிட்ட இல்லை. விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ? நாங்கள் 100% சார். அவருக்கு நான் தான் சொல்கிறேன்னா இது அப்படியே 2006 நான் பார்க்குறேன். அவர் வந்து விஜயகாந்த் பிரமாதமான கூட்டம்லாம் லட்சக்கணக்கில் ஒரு மதுரை சவுத்துலாம் பார்த்தா நாங்கள் வந்து 2006 திரும்பவும் வந்து கண்டிப்பாக ஆட்சி போயிடும்னு நினச்சோம். விஜயகாந்த்னால நாங்கள் ஆட்சி இழப்போம் அப்படின்னு நினச்சோம். அப்போ என்ன ஆச்சுன்னா விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். 8% ஓட்டு வாங்க. கரெக்டுங்களா? அப்புறமா 2009 வந்தாங்க. 2009 வரும்போது 10% ஓட்டு வாங்கிட்டார். அப்போ திமுக அதிமுக என்ன டிசைட் பண்ணிச்சு, இவரை வந்து வெளில விட்டா இட் வில் வெரி ரிஸ்கின்னு அந்த இரண்டு ஆளுமையும் அவரை கொண்டு வரணும்னு அவங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சி 2011 அவரை கொண்டு வந்து அதோடு முடிச்சிட்டாங்க. எதுக்கு முடிஞ்சது தெரியுங்களா? இந்த செடிகள் வந்து ஆழமாக ரூட் ஆகலை. நீங்கள் வந்து ரூட் ஆகிறதுங்கிறது ரஜினிகாந்த் வந்து 96 வந்திருந்தா கூட அவர் வந்து ரியலைஸ் பண்ணார், இந்த ஓட்டு இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு. சார் கலைஞருக்கு மாறல சார் கூட்டம் ஓட்டா. கலைஞருக்கு கூட்டம் ஓட்டா மாறி இருந்தா எல்லா எலெக்ஷனும் அவர் தான் ஜெயிச்சிருக்கல. அதனால தான் விஜய் என்ன சொல்றாருன்னா திஸ் இஸ் கோயிங் டு ரிப்பீட் 77 67 77 2077க்கு முன்னாடி ஒரு 15-20 இயர்ஸ் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் வந்து எவ்வளவு எலெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளவு ரோட்ல அவருக்கு தெரியாத மதுசூதன் மாதிரி 10 லட்சம் மதுசூதனை தெரியும் சார் அன்னைக்கே. இல்ல இவருமே வந்து அனில் மாதிரிலாம் அதிமுக வெற்றிக்கு உதவி இருக்காருல்ல, அதெல்லாம் நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. எப்படி அனில் மாதிரி உதவுன்னு அவரே பேட்டி கொடுத்தாரு. இந்த அதிமுகவினுடைய வெற்றியில் அனில் போன்று எங்களுக்கு பங்களிப்பு இல்லை. இந்த வாட்டி திமுக சைக்கிளுக்கு போய் கூட ஓட்டு போட்டிருப்பாரு. தட் இஸ் டிஃபரெண்ட். அதான் சார், அதாவது விஜயகாந்த்னால மட்டும் சாதிக்க முடியாததை இன்னைக்கு சோஷியல் மீடியானால ப்ளஸ் விஜயோட ப்ரெசன்ஸ்னால சாதிக்க முடிஞ்சா எங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் சார். அவர் 10% கீழே தான் ஓட்டு வாங்க முடியும். ஓகே, அதில் வந்து அவர் ஜெயிக்கிறதே மிகவும் கடினம் அப்படிங்கிறது, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவருக்கு அலையன்ஸ் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது எனக்கு விஜய் என்ன ஒரு நம்பிக்கையில் ஒரு கான்செப்டில் இருக்காருன்னு எனக்கு தெரியல சார். அவர் அப்படி ஜெயிச்சாருன்னா எங்கள் யாருக்குமே எலெக்ஷன் தெரியுது. ட்ரம்ப் இது ஜெயிச்ச மாதிரி திரும்ப ஜெயிச்ச மாதிரி தான். ஓகே, வி கேனாட், எங்களுக்கு யாருக்குமே எலெக்ஷன் தெரியலன்னு அர்த்தம். இன்றைய கலை யதார்த்தப்படி இன்னொரு ஒரு 70 days ahead ஆஃப் எலெக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம் உத்தேசமாக. இந்த சூழலில் இன்று தேர்தல் வாக்குப்பதிவு நடந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் நினைக்கிறேன்? ஸ்வீப் தான் சார். சார் அலையன்ஸும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் சார். அவங்களுக்கு ரொம்ப வீக் அலையன்ஸ் சார். நார்த்தில் எடப்பாடி பழனிசாமி 210 தான் சொல்றாரு. இல்லை, நான் 100% ஸ்வீப். நான் வந்து நம்பர்ஸ் சொல்லலை, இட் வில் பி அ ஸ்வீப்.
கிளியர் மேண்டேட். தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்பயுமே கிளியர் மேண்டேட் கொடுக்கும். விசிகே தவிர அவங்களுக்கு ஓட்டு வங்கி கொடுக்குற ஒரே ஒரு பார்ட்டி கூட அவங்க கூட இல்லை சார். பிஜேபி வச்சிருக்கிற ஓட் பேங்க் ஆஃப் 11% இந்த 3 கட்சியும் சேர்ந்து மேக்கப் பண்ணிடுன்னு இல்லையே, நம்பர்ஸ் இல்லையே. அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏஎம்எம்கே, மற்ற அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக திமுகவை பீட் பண்ணோம்ல ஆன்டி இன்கம்பன்சியில். நம்பர் கேம்லேயும் நாங்கள் ஜெயிக்கிறோம். கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, மக்கள் தீர்மானிப்பாங்க அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. பட் நம்பர் கேமில் தோக்குறாங்கங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா மூலியமாக விஜய் ஜெயிச்சிருவாருன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிற தாய்மார்களும் மக்களுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர பணம்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னா அவங்களுக்கு தெரியாதா எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருதுன்னு. ஸோ மோடிஜியோட பர்ஃபார்மன்ஸ் பேசுது. 1,41,000 crores இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுக்கு அலோகேட் ஆகிருக்கு ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 3 டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று வந்து ஆன் ரயில்வேஸ் 35,000 crores ஒர்க்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. 35,000 கோடிக்கு தமிழ்நாட்டில். அப்படின்னா சிமெண்ட்டு, லேபர், டயர்ஸு, சிஎட் டயர்ஸ் இருக்குது, எம்ஆர்எஃப் டயர்ஸ் இருக்குது, அங்கே எல்லாருக்குமே எக்கானமி வருது, வேலை வருது. அதே மாதிரி ஹைவேஸ் 10,000 கோடிக்கு ஹைவேஸில் இருக்குது. மொத்தமான 12,20,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 lakh டிவைட் பை 36 36,000 கோடி டு 37,000 கோடி ரூபாய் வெறும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக வரும். ஸோ இப்படி 38,000 கோடி, இது ஒரு 35,000 crores ப்ளஸ் எல்லாம் சேர்த்தா 1,41,000 crores தமிழ்நாடுக்கு அலோகேட் ஆகிருக்கு இந்த பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இவங்க வந்து வெறும் இந்த 5 வருஷத்தில் ஒரே ஒரு விஷயத்தை திமுக பிரமாதமாக பண்ணது என்னென்னா, ஒரு அரசியலில் இன்ட்ரெஸ்டே இல்லாத தன்னுடைய பையனை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, அந்த மந்திரியிலேருந்து துணை முதல்வராக்கி, கிட்டத்தட்ட முதல்வருக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுக்குற அளவுக்கு என்டையர் ஆக்கி, அவர் தான் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதா, சமூக நிதியை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு 75 வயசு இருக்கிறவங்க, 80 வயசு இருக்காங்க, எல்லா மந்திரியும் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குன்னா அவர் காலில் விடுறாங்க பப்ளிக்காக. தன்பான சிங்கங்கள் எல்லாமே வந்து பப்ளிக்காக விடுறாங்க. அப்புறம் என்ன சமூக நீதி அங்கே? அண்டு நீங்கள் வந்து அவங்களுடைய விஸ்வகர்மா பாருங்கள், அப்பா பையன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டாலும், ஐபி டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாங்க அவர் பையன், டிஆர் பாலு அவர் பையன், நீங்கள் கேட்கவே வேண்டாம், நான் ஸ்டாப் வேலு அவர் பையன். நான் அப்படி இருக்கும்போது அப்புறம் எதுக்கு விஸ்வகர்மா திட்டம் மட்டும் எடுக்கிறீங்க? குலத்தொழிலுங்கிறது அதனால சார் பப்ளிக்கு என்ன ஆகிடும்னா சார், நீங்கள் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு அந்த அவங்க என்டையர் டாமினேஷன். இன்னைக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லை சார். ஏன்னா அவருடையது என் பையனை சிஎம் ஆக்கணுங்கிறது தான். அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ண போனால், நீ என்ன ஒழுங்கு, நீங்கள் மட்டும் இவ்வளோ பர்சன்டேஜில் வாங்கிக்கிறீங்க, நாங்கள் மட்டும் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யார் கண்ட்ரோல்லையும் இல்லை. அதனால் அவனுடைய லெவலுக்கு அவன் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆட்சி இருக்கிறதுனால பயத்தில் குவைட்டாக இருப்பாங்க. சார் 2011 ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். 2011 என்ன தெரியுமா அலையன்ஸு? காங்கிரஸு, விசிகே, பிஎம்கே, டிஎம்கே தூத்துட்டாங்களே. ஏன் தோத்தாங்க? கவர்மெண்ட் சென்ட்ரல்லையும் இருந்தது, ஸ்டேட்லேயும் இருந்தது, ஏன் தோத்தாங்க? இல்லை 2006 to 11 வந்து ஒரு பவர் கட் இருந்துச்சு, லேண்ட் கூண்டாஸ், அவ்வளோதான் சார். இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே அதில் இருந்தது. இல்லை ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. 100% சார். அந்த இடத்துல வந்து சார் தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிஃபரன்ஸ். எப்படின்னா, ஒரு லேண்ட் ஸ்லைடாக மூவ் பண்ணும்போது த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் போய் பொத்துன்னு விழுது ஆட்டோமேட்டிக்காக. சார் நீங்கள் திருப்பரங்குன்றம் ஒன்று போதும் சார் அவங்க முடிக்கிறதுக்கு. இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் திங். ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. அந்த ஹைகோர்ட் ஆர்டரை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு ஒரு ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்டே அப்பீலுக்கு போகுது. யார் காசை வச்சு? அந்த முருகர் காசை வச்சு எனக்கே விளக்கேற்றாதுன்ட்டு மேலே போகிறாங்க. மேலே போயும் ஹைகோர்ட் செகண்ட் பெஞ்சும் வந்து கிடையாது, ஸ்டே கிடையாதுன்னாங்க. ஸ்டே கிடையாதுன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதை பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, அங்கேயும் ஸ்டே தர மாட்டேன்னாங்க. இன்றைக்கி வந்து ஒரு எந்த மீடியாவும் கவர் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நேரடியாக போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கு.
ஸ்டேட் கவர்மெண்ட் மன்னிப்பு கேட்டிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் மன்னிப்பு கேட்ட பிறகு அதை கூட கேள்வி கேட்க ஒரு துணிவில்லாத ஒரு மீடியா ஏன் பயப்படுறாங்க? நீங்கள் துணிவாக கேட்டாங்க ஒரு சில பேரத்தில், அவங்கள கொண்டு போய் கேபிளில் 98 போடுறது, அவங்களுடைய என்டையர் இது சிஸ்டமை பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? அன்டில் யூ ஹேவ் த கவர்மெண்ட். இந்த இந்த ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து இதே மீடியா எப்படி டேர்ன் பண்ணி இவங்களுடைய ஆன்டி பீப்புள் மூமெண்ட்ஸ் எல்லாம் இதே மீடியா எப்படி கொண்டு வந்து காட்ட போகிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு மீடியா பர்சனை அடிக்கிறாரு. ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் என்னடா மீடியான்னு அடிக்கிறாருன்னா, அது கேமராவை பிடிங்கி மண்டையில் அடிக்கிறாருன்னா மீடியானால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உன் கேபிள் எடுத்து 140 போடுவேன், அரசு கேபிளில் வரவே வராது. புதிய தலைமுறைக்கு ஏற்படுச்சுது. யாருக்காவது ஒரு புதிய தலைமுறைங்கிற ஒரு மீடியாவுக்கு இப்படி ஏற்படுத்தி மற்ற மீடியாலாம் குவாய்ட்டாக இருக்கிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா, மீடியா இஸ் லாஸ்ட் இட்ஸ் ஸ்பைன். உங்களுக்கு ஸ்பைனே இல்லை. உங்களுக்கு அசோசியேஷன் என்னாச்சு? உங்களுடைய பீப்புள் என்னாச்சு? எல்லாம் சும்மா இருக்கீங்க. நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சுப்பா, ஒரு லேடி ரிப்போர்ட்டருக்கு, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ மீடியா வந்து இவ்வளோ வந்து ஒரு காலத்தில் வந்து சார், ஒரு ஆட்டுக்கள் வந்து புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு எதிர்க்க போட்டாங்க. லெனின்னு தினமலர் சேர்ந்த பத்திரிகை, அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் ஊர் மூலமாக பொதுமக்களோடு சேர்ந்து செக்ரட்டரியேட்டை முற்றுகையிட்டாங்க. அவரை வந்து கேஸ்லேருந்து அப்படியே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விடுதலை பண்ணாங்க, வித்தவுட் எனி சார்ஜஸ். அப்போ மீடியா ஒத்துமையாக இருந்தது. இன்றைக்கி உங்களை அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், கொஞ்சம் கூட ஒரு ஒரு நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்க்குற அந்த வீரமும் சூரமும் எல்லாமே வந்து உங்ககிட்டேருந்து ஏன் பயப்படுறீங்க? இது 30 நாள் தான். தைரியமாக நீங்கள் வெளியில் வந்து உண்மையை மட்டும் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் தவறு பண்ணால் தவறுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட ஒரு அரசாங்கத்தை கூட வெளியில் நீங்கள் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு போயிட்டது தவறு, இதை வந்து இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ரிசைன் பண்ணோன்ட்டு நான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். நிறைய அறிக்கைகள் இருக்குது. அந்த அறிக்கையை போடுறதுக்கு பயப்படுறீங்க. ஆனால் உங்கள் பயமும் நியாயமானது தான். ஏன்னா எப்பயுமே திமுகவோட அராஜகம் வந்து ஒரு சன் டிவியை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அப்போ என்ன பண்ணாங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் இஸ் மோர் பாப்புலர் தென் அழகிரின்னாங்க. அவ்வளோதான். தயாநிதி மாறன் இஸ் ஆல்சோ மோர் பாப்புலர் தென், அந்த மாதிரி சொன்னோடனே அதுக்கே எரிச்சாங்க. அதனால திமுகவுடைய அராஜகம் வந்து எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் மாற்ற முடியுங்கிறது பொதுமக்களுடைய கருத்து. அந்த கருத்துக்கு நான் ஒத்து போகிறேன். அது ஒரு 30 நாளில் நடந்துடும். ஓகே. ஸோ உங்களுடைய இந்த அலையன்ஸ் பற்றின ஈக்குவேஷன் சொல்லும்பொழுது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, திமுக கூட்டணிக்குள்ளார விடுதலை சிறுத்தைகள் ஒரு வலுவான ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கட்சின்னு சொன்னீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பரவலாக வட மாவட்டங்கள்லையும் இருக்கிறாங்க. டெல்டா வரைக்கும் அவங்களுடைய இம்பாக்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈவன் கம்யூனிஸ்ட் ஆல்சோ காட் சம் இம்பாக்ட் இன் டெல்டா. அவங்கள மார்க்சிஸ்ட் அண்ட் இந்திய கம்யூனிஸ்டுக்குமான ஒரு ஸ்ப்ரெட் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ விசிகா மாதிரியான ஒரு கேடர் ஃபோர்ஸ் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குல்ல, அது நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும். இல்லை சென்னையிலையும் அவங்க நல்லா இருக்காங்க சார். அது நான் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண மாட்டேன். விசிகே உடைய லீடர் திருமாவளவன் வந்து ஒரு மாபெரும் பெரிய லீடர். ஆனால் அவர்கிட்ட எனக்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு வருத்தம். நான் முதல்ல ஒரு சன் டிவியில் ஒரு டிபேட் போயிருக்கும்போது கூட சொன்னேன். தனிப்பட்ட ஒரு வருத்தம் என்னென்னா, அவரை முதல்ல எம்எல்ஏ வந்து பிஜேபியில் தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆறார். பிஜேபி சேர்ந்த திமுக பாஜக பிஜேபியோட தான் நான் சொல்லிப்பேன். திமுக வந்து தான் சொல்லணும், இல்லை எங்களோடன்னு. பிஜேபியோட தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. ராஜா அவர்களையும் திமுக தான் முதல் தடவை. ஆமாம், கரெக்ட், 100% சார். இதெல்லாம் எந்த ஃபேக்ட்டுமே மாற்ற முடியாது இல்லையா? ஸோ பிஜேபியோட சேர்ந்து தான் அவர் எம்எல்ஏ ஆனார். அவர் எம்எல்ஏ ஆனார், திருப்பி அதுக்கப்புறமா திமுகவோட சேர்ந்துருக்காரு. இது வரைக்கும் இப்போ நீங்கள் பிஎம்கே ராமதாஸ் பார்த்தீங்கன்னா, அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை என்னென்னா, அவர் எந்த பதவியும் எடுத்துக்கல. ஆனால் எத்தனை மந்திரிகள் உருவாக்கியிருக்காரு. அவங்க சமூகத்துக்கு எவ்வளோ நன்மைகள் வந்திருக்கு அவர் மந்திரி சபையில் கலந்து கொண்டதுனால. அவங்களுடைய ரயில்வே மினிஸ்டராக இருந்திருக்காரு மூர்த்தி, எத்தனையோ பேர் வந்து மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்து இவங்க 2014 வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. தட் இஸ் 2004லேருந்து 14 வரைக்கும் இருக்குது கவர்மெண்ட்டில். அப்போல்லாம் வந்து விசிகே வந்து இருந்தும் இந்த செகண்ட் யூபிஏல அவங்க ஃபேமிலியிலேருந்து 2 பேர் கேபினட் மினிஸ்டர், தயாநிதி மாறன் அண்ட் அழகிரி. அப்புறமா மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்டில் வந்து மற்றவங்க இருந்திருப்பாங்க. இவ்வளோ பேர் இருந்து விசிகேயில் இருக்கிற அவரை வந்து ஒரு தடவை கூட மந்திரி ஆகலையே டிஎம்கே. இப்போ கூட சார், கலைஞர் அண்ட் ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சியில் பங்கு கேட்காதிருப்பது என்பது ஓகே, அதெல்லாம் பெரிய ஆளுமை.
பிஎம்கேவே வந்து அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது கூட கருணாநிதி கலைஞருக்காக அவங்க வேண்டாம், பதவி வேண்டான்னாங்க. இப்போ கூட இவர் வந்து 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ கூட அவங்களுடைய மக்களுக்கும் ஒரு ஆட்சியில் பங்கே வராமல் எத்தனை நாள் இந்த சமூகம் எந்திரிச்சு நிற்கணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவர் சமூகத்தை அவரே ஏன் அடக்கி ஒடுக்கி எந்த விதமான கண்டிஷன் போடாமல் ஒரு பொது தொகுதி வாங்குறதே ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்கிறாரு. அவர் ஏன் வந்து திமுக கிட்ட இவ்வளோ வீக்காக இருக்கிற திமுக கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டாருங்கிறது எனக்கு தெரியல. கிரேட் சார், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். உரையாடலுக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.